ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி கோயம்பேடு பூ மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ சைடில் பார்த்தா ஆவாரம் பூ நல்லா கட்டுக்கட்டாக ஃப்ரெஷ்ஷாக விற்றுட்ருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இன்றைக்கி நம்ம வந்து பூ மார்க்கெட்டுக்குள்ளே போய் என்னென்ன பூலாம் விற்கிறாங்க, என்ன ரேட்டு, பூவோட ரேட்லாம் என்னென்ன, எந்த டைமுக்கு காலையில் திறக்கிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணலாம் வாங்க. உள்ளே போனால் லைனாக கடையாக இருந்தது, நிறைய பூ விற்றுட்டு இருந்தாங்க. உள்ளே நுழையும் போதே பார்த்திங்கன்னா வந்து சங்கு புஷ்பம், செம்பருத்தி பூ, மருதணி பூ, கரிசலாங்கண்ணி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்லாம் இருந்தது. ஒரு பூரும் 10 ரூபான்னு சொல்லி விற்றுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி உள்ளே நுழைஞ்சோன்னே நிறைய பூவை வந்து மலை மாதிரி குமிச்சு விற்றுட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக சத்தமாக கேட்டுட்டு இருந்தது. பன்னீர் ரோஸ் ஒரு பேக் 20 ரூபா, சாமந்தி 1 கிலோ 30 ரூபா அப்படின்னு குவி விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் உள்ளே போய் பார்த்துட்டே இருந்தோம் என்னென்ன பூலாம் விற்றுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ சாதாரண இந்த சாமந்தி ரோஸை தவிர உள்ளே வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ்லாம் இருந்தது. மனோரஞ்சிதம், செண்பகப்பூ, தாமரைப்பூ, அல்லிப்பூ அதெல்லாம் கூட விற்றுட்டு இருந்தாங்க. இது தவிர இந்த கல்யாண பொண்ணுங்களுக்கெல்லாம் தலையில் வைப்பாங்கள்ல அந்த ஜடையில், அதெல்லாம் கூட விற்றுட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ நாங்கள் ஒருத்தர்கிட்ட விசாரிக்கும்போது இங்கே எவ்வளோ கடை இருக்கும் அப்படின்னு விசாரிக்கும்போது அவர் சொன்னார், இங்கே வந்து 500க்கும் மேலே கடை இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. தவிர காலையில் 3 மணிக்கெலாம் பூ மார்க்கெட் வந்து திறந்துருமா. ஸோ எப்போ வந்து பூ வருதோ அப்போ வந்து ஆட்கள் விலைக்கு வாங்க வந்தாங்கன்னா அந்த டைம் வந்து பூ விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். பட் போக போக வந்து விலை கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து அந்த டைமுக்கு அனுசரித்து போனோம் அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு வந்து ரேட் வந்து கம்மியாக இருக்கும். அது தவிர வெளி கடைகளில் பார்த்திங்கன்னா ஒரு 5 ரூபா 10 ரூபா ஜாஸ்தியாக வச்சு விற்கிறாங்க. உள்ளே போக போக பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ரேட் வந்து கம்மியாக விற்கிறாங்க. பட் என்னென்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் குப்பையாக இருக்குது இடம். நான் சின்ன வயசில் வந்து மார்க்கெட் வந்திருக்கேன். அப்போ ஸ்டார்ட் பண்ண புதுசு அப்படின்றனால ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நீட்டாக இருக்கும். பட் இப்போ வந்து கொஞ்சம் குப்பையாக இருக்குது. உள்ளே வந்து என்னென்ன பூவுக்கு என்னென்ன ரேட்டெல்லாம் வச்சு விற்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டே போகலாம் வாங்க. எல்லோ ரோஸ் வந்து 1 கிலோ 40 ரூபா அப்படின்னு சொல்லி விற்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மாலைலாம் கூட இருந்தது. அதோட ரேட் வந்து 100 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஜடைலாம் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. இந்த ஒரு மாடல் ஜடை வந்து 250 ரூபா, இன்னொன்று வந்து நந்தியாவட்டையும் ரோஸும் வச்சு கட்டியிருந்தாங்க. அந்த மாடல் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது, 400 ரூபா அப்படின்னு சொல்லி விற்றுட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஆவாரம் பூ வாங்கினோம். ஒரு கட்டு வந்து 20 ரூபா, டீயில் போட்டு குடிப்போம் நாங்கள். அடுத்து வந்து 2 கட்டு கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி ஒரு ரேர் நமக்கு கிடைக்கிறது. ஸோ அதுவும் வாங்கினோம் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக. ஸோ இதெல்லாம் வாங்கிட்டோம். ஸோ கிளம்பிட்டோம் அடுத்து. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 1 கிலோ பூவே வந்து 40 ரூபா இல்லை 30 ரூபா அப்படின்னு தான் விற்கிறாங்க. பட் நம்ம உள்ள சிட்டிக்குள்ளே பார்த்தோன்னா ஒரு குட்டி பேக்கெட் பூவே வந்து 20 ரூபா அப்படின்னு இருக்குது. ஸோ பூ வந்து அவ்வளோ சீப்பாக அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது நமக்கு வாங்குறதுக்கு. என்ன நம்ம வந்து இவ்வளோ தூரம் வந்து வாங்கணும் அதுதான். ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.